ஓகே. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் புடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணும்போது தான், அவங்களுக்கும் வந்து சரி ஓகே இதையும் நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஆ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செப்டம்பர் மந்த் 2ண்ட் டே நம்மளுடைய என்ன சொல்றது? நியூ மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த செப்டம்பர் மந்த்ல கண்டிப்பா இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து எல்லாருமே வந்து எஃபோர்ட் போடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நீங்க எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்க அடையணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பிளான் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். இல்லையா? அப்ப கோல் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான், அந்த ஒரு இடத்த ரீச் பண்ணணும்ன்றது நமக்கு தோணும். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். வந்தா பார்த்துக்கலாம், இல்லன்னா பரவால்ல. அப்படின்ற மாரி எல்லாம் இங்க யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது. சரியா? சோ, அப்போ இப்ப யாரெல்லாம் 5%ல நியூ ஜாயினர்ஸா இருந்து இந்த ஒரு மீட்டிங்க வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களோட கோல ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8% லெவல் போகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க லீடர்ஸ். இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்ப நம்ம போயிட்டு 1 ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா, அந்த 1 ஸ்டாண்டர்ட் போன உடனே நம்ம வந்து 10த் சப்ஜெக்ட்லாம் எழுதிற முடியாது. இல்லையா? அப்ப பேசிக்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. லெவல் 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க வந்து இப்ப 5% லெவல்ல இருக்கீங்க அப்டின்னாக்கா, 8% வரணும். அப்புறம் 12 வரணும். அப்புறம் 16 வரணும். 16க்கு மேல தான் வந்து பாசிவ் இன்கம்க்குள்ள வருவீங்க. ஓகேவா? எடுத்த உடனே எனக்கு இவ்ளோ இன்கம் வந்துரணும் அப்டின்னு நெனச்சு இங்க வொர்க் பண்றீங்க அப்டின்னாக்கா, அது பாசிபிலிட்டீஸ் கிடையாது. ஏன்னா, அந்த ஒரு இடத்தெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் இன்னைக்கு சரவணன் சார் இந்த ஒரு இடத்துல இருக்காரு. இவ்ளோ இன்கம் அப்டின்றத எடுத்திருக்காரு. லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்டின்னா, டைமண்ட் டைரக்டர்ல மீனா சிஸ்டர் எடுத்திருப்பாங்க இல்லையா? அ எப்டி குட்டியோண்டு தான் இருக்காங்க பார்க்கறதுக்கே. ஸோ அவங்க எவ்ளோ பெரிய இன்கம் எடுக்குறாங்க அப்டின்னு இந்த ஏஜ்லயே அவங்க எவ்ளோ பெரிய இன்கம் எடுக்குறாங்க அப்டின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீட்டிங் கவனிச்ச எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்டி இருக்கும்போது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்களும் சாதிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து வாங்க. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் லெவல் வர்றதுக்கு உங்களுடைய கோல் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க. கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதிலிருந்து எடுத்து வொர்க் அவுட் பண்ணுங்க. சரி ஓகே. நாளைக்கு வந்து செப்டம்பர் 2 நம்மளுடைய செல்ஃப் பர்ச்சேஸ நம்ம ஃபர்ஸ்ட்டா முடிக்கணும். ஓகேங்களா? யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க? யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ, நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல போயிட்டு, நீங்க அ எஸ் ஐ வில் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடலாமா? இல்ல எஸ்ன்னு மட்டும் குடுங்க. நாளைக்கு யாரெல்லாம் வந்து உங்களுடைய பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா நீங்க மொத ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. அதாவது இது உங்களுடைய கடை. ஓகேவா? இப்ப நம்ம கிட்ட வந்து நம்ம கடை வாடகை குடுக்க போறது கிடையாது. ரெண்ட் என்ன சொல்றது? அதுதான். கரண்ட் பில் கட்ட போறது கிடையாது. ப்ராடக்ட்ட வந்து நீங்க ரூ. 1,00,000க்கு வாங்கி வச்சுட்டு, அதுல இருந்து வித்து தான் நீங்க லாபம் பார்க்க போறீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நம்மளுமே வந்து இங்க கடை ஹோல்டர் மாரி தான். என்னன்னா எல்லாமே நமக்கு வந்து கம்பெனி குடுத்துடுறாங்க. ஓகேவா? அத நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதா தான் இங்க நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நம்ம வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னோட ஷாப்ல போனி யார் போடணும்? இல்லையா? தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ உங்களுடைய ஷாப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்றத போட்டு ஆரம்பிச்சு வைக்கணும். உங்களுடைய பிசினஸ நீங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு வைக்கணும். இல்லையா? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகேவா? அததான் நான் இங்க வந்து கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு 10 பேர் தான் போட்டிருக்கீங்க மெசேஜ். இங்க 50 பேர் இருக்கீங்க. யாரெல்லாம்? ஓகேவா? இதுக்கான அவேர்னஸ் தெரியுதா? யாரெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டா முடிக்கணும். எதுக்காக முடிக்கணும்ன்றத உணர்ந்து, புரிஞ்சு இங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஐயோ! சொல்றாங்களே நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமேன்னு பண்ணாதீங்க. பிசினஸ் மோட்டிவ்ல பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க எனக்கு ப்ராடக்ட் இப்ப தான் வாங்குனேன். எனக்கு இன்னும் இருக்குது. இன்னும் காலி ஆகல. காலியாகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க பிசினஸ் நடக்காது. அங்க இன்கம் பாக்குறது கஷ்டம். ஓகேங்களா? ப்ராடக்ட் இருந்தாலும், இல்லனாலும் நீங்க வந்து ரூ. 10,000 ரூ. 10,000க்கு இங்க பொருள் வாங்க போறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? உங்களால முடிஞ்ச உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மேபி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 பிவி பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஓகேவா? அத தாண்டி இங்க யாருமே பண்ண போறதும் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது, இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அப்போ உங்களோட பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே. அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து போடலாம் போல இருக்கே. இவ்வளோதான். இத்தன பேர் தான் நாளைக்கு உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? மேற்கொண்டு மீதி இருக்கவங்களுக்கு பிசினஸ் புரியலையா? பிசினஸ் புரியல அப்படின்னா நீங்க வந்து நீங்க போடலாம்.
ஓகேவா? உங்களுக்கு எந்த இடத்துல லாக் ஆகியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன புரியல அப்படின்றத நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? பிசினஸ் என்ன புரியல, எந்த இடத்துல லாக் ஆகியிருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு புரியாம போச்சு, எந்த ஒரு மீட்டிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம போச்சு. ஓகேவா? பிசினஸ் மோட்டிவ்ல பிசினஸ வந்து நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே லீடர்ஸ். ஓகே. நம்ம வந்து அப்படியே ஃபீட்பேக்குக்குள்ள போகலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நெறைய வாங்க. அது எல்லாமே வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்னிங் உங்க டீம்ல வந்துரும். ஸோ அத நீங்க சக்சஸ்ஃபுல்லா கரெக்ட்டா நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் வந்து என்னோட ஸ்க்ரீன வந்து ஷேர் பண்றேன். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே. ஆனுச்சா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கிறத படி நீங்க எடுத்து எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி, ஓகே. அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரதர் இருக்கீங்க. சோ உங்கள ஃபீட்பேக்ஸ் அப்படின்றத குடுக்கலாமா? உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும் பாருங்க. ஹேண்ட் ரைஸ் கிளியர் பண்ணிடுங்க. நான் யாருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே. குலோபாஷா பிரதர் உங்களுக்கு வந்து நான் அன்மியூட் டிரைவிங்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. 5% சதீஷ் குமார் பிரதர் இப்பதான் நீங்க நியூ ஜாயினர்ஸ் இல்லையா? ப்ராடக்ட் இன்னும் எதுவுமே பை பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா, என்னோட டீம்ல தான் வரீங்க. ஸோ எல்லாரும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் பெனிஃபிட்டா ஆச்சு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அத வந்து லிசன் பண்ணுங்க. நாளைக்கு வந்து உங்களோட பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு வைங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சாய் குரலரசு பிரதர் ரெடியா இருக்கீங்களா? அப்படியே லைனா இதுல உள்ளபடி நீங்க ஜஸ்ட் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ பத்தி பேசுனீங்கன்னா ஷேர் பண்ணலாமா? கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? செந்தில் பிரதர் பேசுங்க கிளியரா அப்படியே. இருக்கு, கிளியரா இருக்கு சிஸ்டர். ஓகே, ஓகே. உங்க அப்படியே வாய்ஸ் கிளியரா இருக்கு, உங்களோட கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. இல்ல, இல்ல பிரதர் வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் வந்து நான் குடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஓகே லீடர். ஓகே, ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். ஐ எம் செந்தில், கோல் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ஃபீட்பேக் செக்ஷன்லாம் இருக்கும். ஏன்னா எவரி மண்டே அப்படின்றது நமக்கு ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த பிசினஸோட பெரிய முதுகெலும்பே நம்மளுடைய ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் குவாலிட்டியில இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வெஸ்டீஜ் நம்பர் ஒன்னா இருக்காங்க அப்படின்றது. ஸோ 22 வருஷமா ரன் பண்ணிட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போறாங்கன்றதுக்கு முக்கிய காரணமே ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா 1 இயர் கூட கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த கம்பெனி வந்து ரொம்ப ரிஸ்க், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு வந்து 22வது வருஷம் தாண்டி இன்னைக்கு நம்ம இதுல வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ கம்பல்சரி எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ப்ராடக்ட்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட 350 + 400 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வெஸ்டேஜ்ல இருக்கு, சரிங்களா? ஸோ எல்லாரும் ஒரே எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது, சரியா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க, அவங்க அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து அவங்க பை பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரு 100 பிவியோ இல்ல 50 பிவியோ எவ்வளவுக்கு அவங்களால முடியுதோ அந்த அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப 100 பிவி பண்றவங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 10 15 ப்ராடக்ட் அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டை தான் மாத்தி மாத்தியே செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிசி ப்ராடக்ட்டே அதுல வந்து மினிமம் ஒரு 5 6 ப்ராடக்ட் வந்துரும். இது போக ஹெல்த் சப்ளிமெண்ட் ஒரு 1 2 ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க. இது போக அவங்கள ஹெல்த் கேர்ல சாரி இது பியூட்டி கேர்ல ஏதாவது செலக்ட் பண்ணிக்குவாங்க. அக்ரில ஏதாவது ஒரு சில பொருள் வாங்குவாங்க. ஸோ அப்ப எல்லா பொருளுமே வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. ஏன்னா டெய்லி மந்த்லி நமக்கு தேவையான பொருளை அது அத்தியாவசிய பொருளா இருக்கிறதுனால அந்த பொருளையே மாத்தி மாத்தி வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருப்போம். ஏன்னா ஃபேமிலிக்கு அது நீடு. எவரி மந்த் நமக்கு ஆயில் தேவைப்படும், அப்ப ஆயில் போடுவோம். எவரி மந்த் நமக்கு பேஸ்ட் சோப்பு இதெல்லாமே தேவைப்படும். அப்ப கம்பல்சரி நம்ம ஒரு வெஸ்டிஜினா மாறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வெஸ்டிஜியன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம இதுல வாங்கிக்கிட்டு டிராவல் பண்றோம். ஸோ அந்த இதுல என்னோட மெயினான ஃபீட்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வீட்டுல வெஸ்டீஜ்ல இல்லாத பொருளை தான் நாங்க இன்னை வரைக்கும் வெளியில வாங்கிட்டு இருக்கோம் தவிர வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய பொருள் எந்த பொருளையுமே நான் வெளியில வாங்க வர மாட்டேன். பட் அதே மாதிரி அந்த இதுல நான் ஆயில் கூட என்னோட இதுல வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த ஒரு இதுல நான் வாங்கி எப்போ எதெல்லாம் நமக்கு வந்து எமர்ஜென்சியா வெளியில வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வருமோ
அதெல்லாம் நான் அடிஷ்னலா ஒண்ணு வாங்கி கூட நான் ஸ்டாக் வச்சுக்கிறது உண்டு. ஸோ அதே மாதிரி என் வீட்ல எந்த ஒரு பொருளையும் இது வரைக்கும், ஏன்னா ஆயில்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், நம்ம ஃபேமிலிக்கே தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் தான். சரியா? ஸோ அப்ப எல்லார் வீட்லயும் ஃபர்ஸ்ட்டுன்னு நீங்க வெஸ்டீஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல்ல எல்லாரோட மெனுலயும், எல்லாரோட செலக்ஷன்லயும் இருக்கக்கூடிய மந்த்லி பர்ச்சேஸ்ல இந்த ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்றத கம்பல்சரி ஆட் பண்ணிருங்க. நீங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி நீங்க வேற ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய மத்த பொருள, எந்த ஒரு ஹெல்த் கேர் பொருள யூஸ் பண்ணாலும் அதோட பெனிஃபிட் அப்படின்றது ரொம்ப முழுமையா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்ப அந்த ஆயில் சப்போர்ட்டோட நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட் எது இருந்தாலும் சரி, நம்மளுடைய மத்த ப்ராடக்ட் எது இருந்தாலும் சரி எடுத்துக்கும் போதுதான் நம்ம உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும், சப்போர்ட்டிங் கொடுக்கும். சரியா? ஸோ அப்ப உடம்புக்கு அன்றாட நம்ம நாளைக்கு காலையில இருந்து நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு செய்யக்கூடிய சட்னியா இருக்கட்டும், இல்ல எதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆயில் இல்லாத இதே கிடையாது. நம்ம ரொட்டீன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இதுல நம்ம கண்டிப்பா ஆயில் ஃபுட் அப்படின்றத எல்லாருமே எடுத்துக்குவோம். அப்ப அந்த ஆயில் மூலமா இருக்கக்கூடிய நிறைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு சத்துக்கள் வந்து அதுல நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ரைஸ் பிரான் ஆயில், அதாவது இந்த ரெட் ரைஸ் அந்த தவிட்டு உமியில இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆயில்ல அவ்வளவு ரொம்ப ஹெல்த்துக்கோட பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை யூடியூப்ல எல்லாம் நீங்க எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது ரைஸ் பிரான் ஆயில. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதாவது சாதாரண கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆயில வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஆயில நம்ம மாத்திட்டோம்னாவே நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ஹெல்த்தா போவாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல வந்து சின்ன ஏஜ்லயே முட்டி வலி வருதுன்னு சொல்லுவாங்க, குளிஞ்சா நிமிர முடியலன்னுவாங்க, நிமிர்ந்தா உட்கார முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான இது. அதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மூட்டு பெயின், மூட்டு வலி, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம், அதாவது இந்த அதாவது அதிகமா இது ஆகாம செமி குளாறுகள்லாம் இருக்கும். ஒரு மாதிரி வயிறு வந்து உப்புஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, அந்த வயசானவங்களுக்கு வேகமா வந்து செரிமான தன்மை வந்து கம்மியாயிடும் வயசாக வயசாக. ஸோ அவங்கெல்லாம் நம்மளுடைய இந்த ஆயில் ஃபுட்டை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா டைஜஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ ரொம்பவும் ஹெல்த்துக்கும் நல்லது. அவங்களுடைய ஏஜுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாவும் வச்சு நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். சரிங்களா? ஸோ அப்ப ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்றது எல்லா வெஸ்டீஜியனா ஜாயின் பண்ண ஐடி போட்ட எல்லாரும் முதல் பர்ச்சேஸ்ல ஆட் பண்ணக்கூடிய முதல் ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் பிரான் ஆயில் தான். ஸோ இன்னைக்கு நம்பர் ஒன்ல 5 ப்ராடக்ட வெஸ்டீஜ்ல அதிகமான சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ல செலக்ட் பண்ணாங்க. 5 ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில் இருக்கும். ஸோ டாப் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஷ்யூர் சோப்பா இருக்கட்டும், மற்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். வாங்கி யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் வந்து தெரியும். ஏன்னா நிறைய நாள் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய நிறைய ஃபீட்பேக் வந்து நம்ம கேட்டிருக்கோம். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் புது புது ஃபீட்பேக் இதை கொடுக்கும்போது அவங்கவுங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹெல்த் கேர் சப்ளிமெண்ட் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ சப்போர்ட் அப்படின்றத ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப பெரிய இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம இன்னைக்கு மொபைல் தான் நம்மளுடைய பிசினஸ் அப்படின்றப்ப மொபைல் எனி டைம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்ப அந்த ஐ சப்போர்ட் அப்படின்றத எடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வயசுலயே சின்ன குழந்தைங்களை கூட கண்ணாடி போட்டுறாங்க. ஏன்னா கேட்டா கண் குறைபாடு, ஏதாவது ஒரு லென்ஸ் விழித்திரைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தைங்க வந்து அதிகமா மொபைல் பாக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஐ சப்போர்ட் அப்படின்றது ஒரு 13 இயர்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ண எல்லா ஏஜ்ல உள்ள ஒரு குழந்தைங்களுக்கும் நம்மளுடைய ஐ சப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் கொடுக்கலாம். நம்ம வந்து கம்பல்சரி 13 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா நம்ம ஐ சப்போர்ட் வந்து எடுக்க சொல்லலாம். சரியா? ஸோ மொபைல் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. குழந்தைங்க எல்லாம் மொபைல் பார்த்தா தான் சாப்பிடுறாங்க. அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாம் ஒரு 13 வயசு ஆனதுக்கு அப்புறமே கண்டிப்பா நம்மளுடைய சப்ளிமெண்ட் அப்படின்றத எடுக்கணும். ஸோ எடுத்தாதான் நம்மளுடைய கண் பார்வைகளா இருக்கட்டும், எல்லாமே உடம்புல உள்ள அத்தனை ஆர்கான்ஸும் வந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ல தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடுற வெளியில உள்ள ஃபுட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஆர்கானிக் இதா போயிடுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே. சரிங்களா? ஸோ எல்லாருமே இன்னைக்கு பாக்குறோம். விவசாயத்துறையிலையும் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹைபிரிட். அதாவது ஒரு வருஷத்துல காய்க்கக்கூடிய மரத்தை 3 மாசத்துல எப்படி காய்க்க வைக்கிறது அப்படின்ற லெவல்ல அதை மரபணு மாற்றம் பண்ணி நிறைய இன்னைக்கு வந்து காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் ஆயிட்டாங்க. ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த சீட்லெஸ் நிறைய வந்துருது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து அதை விளைவிக்க முடியாது. ஒரு பொருளை முதல்ல கொடுக்கலாங்கன்னா அந்த விதையில இருந்து வரக்கூடிய பழங்களை வச்சு நம்ம மறுபடியும் உருவாக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்டை வந்து நம்ம நீங்க எடுக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் நமக்கு நிறைய வருது.
இதனால நம்மளுடைய ஆர்கான்ஸுக்கு தேவையான விட்டமின்ஸ் போதுமான அளவு போய் சேர்றது இல்ல. இதனாலேயே நிறைய நோய்களை வந்து அது உடம்புக்குள்ள கொண்டு வருது. ஸோ அப்ப நம்ம இதெல்லாம் ஈடுகட்டணும் அப்படின்னா நம்ம சப்ளிமெண்டா எடுத்தாதான். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸ் வந்து ரொம்ப இன்றியமையாதா இருக்கு. அதை வந்து நம்ம சப்ளிமெண்டா எடுக்கும்போது அந்த ஆர்கான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா நல்லா வந்து ஒர்க் ஆகும்போது நம்ம பாடியோட கண்ட்ரோலும் ரொம்ப இலகுவா இருக்கும். நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா நம்ம லைஃப்பை மாத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப ஐ சப்போர்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். யாராருக்கு கண் பிரச்சனைகள், கண்ணுல தண்ணி வடிகிறது, கண்ணு வந்து சிவந்து போறது, இந்த மாதிரி கண் கூசுறது, கிட்ட பார்வை, தூர பார்வை, இந்த மாதிரி எந்த ஒரு கண் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஐ சப்போர்ட் அப்படின்றத எடுங்க. அது கூட சேர்த்து krill ஆயில் எடுத்துக்கலாம். krill ஆயில் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ரெண்டும் எடுக்கும்போது நிறைய நல்ல ரிசல்ட் நானுமே எடுத்திருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு நான் ரிஃபர் பண்றேன். இன்னைக்கு நான் இந்த 2 ப்ராடக்ட்டோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மத்தவங்க எல்லாம் பேசணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காக. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஓகே சார். ஓகே, ஃபைன். தேங்க் யூ சோ மச். ரொம்ப அழகாவே உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அப்படின்றதையும் குடுத்து முடிச்சிருந்தீங்க. சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அருள் பிரசாத் சார், உங்கள அன்மியூட் பண்றேன். உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கேன் சார். மேடம் எனக்கு டோன் ஆடியபிளா இருக்குங்களா மேடம்? எஸ் சார். கிளியரா இருக்கு. தொடர்ந்து பேசுங்க. ஹை டீம், குட் மார்னிங். மைசெல்ஃப் அருள் பிரசாத், பிரான்ச் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் சப்ளிமெண்ட் தான். இது வந்து சுகரு மற்றும் பிபிக்கு நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து சுகர்னாக்கா வந்து எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து 391 இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 391 இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 180 இருந்துச்சு. எனக்கு டூ வீலர்ல நான் அடிக்கடி பயணம் பண்றதுனால எனக்கு போறது வந்து ரெண்டா தெரியும். இதுல நான் எடுத்துக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஆயுஷாந்தி குளுக்கோ ஹெல்த், தென் வந்து நோனி, அப்புறம் வந்து வெஸ்டிஜ் நேம் கேப்சூல்ஸ், தென் வந்து அப்புறம் பிளாக்ஸ் ஆயில் ஒன்று, மொத்தம் 4 சப்ளிமெண்ட் ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜில் எடுத்தேன். பிகினிங் ஸ்டேஜில் எடுத்து இப்போ அதாவது அந்த இது சேர்த்தனால எனக்கு என்னன்னாக்கா, இப்போ வந்து எனக்கு தலை சுத்தல் தேவையில்லாத தலை சுத்தல் இல்லை. அந்த திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு கொஞ்சம் லோ ப்ரெஷராக வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நீம் கேப்சூலையும் பிளாக்ஸ் ஆயிலையும் நிப்பாட்டிட்டேன். இது வந்து என்னுடைய அப்ளை கௌரீரமாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய மெயினான பிரச்சனையிலேருந்து எனக்கு ரிலீவ் பண்ணி கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து சப்ளிமெண்ட் வாங்குறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆனால் நல்ல சப்ளிமெண்ட் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா நம்பி தைரியமாக வாங்கி தைரியமாக போடணும். அதான் விஷயமே. வாங்கி இப்போ சப்ளிமெண்ட் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் நிறைய பேர்த்துக்கு அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நல்லது நாப்பில் என் சம்சாரம் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதனால யாருக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத உணராமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல நல்ல கேப்சூல் தாங்க. பிளாக்ஸ் ஆயில், வெஸ்டீஜ் நேம், ஆயுஷாந்தி குளுக்கோ ஹெல்த், தென் வந்து நோனி. இப்போ நான் வந்து இப்போ எடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, டைமிங் வந்து ஆயுஷாந்தி குளுக்கோ ஹெல்த், நோனியை மட்டும் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். தென் வந்து என்னுடைய கண் பார்வைக்கும் எனக்கு கண்ணில் ஸ்வெட்டிங் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஐ சப்போர்ட் எடுத்தேன். அது வந்து கொஞ்சம் கேட்கல. இருந்தாலும் வந்து அப்போ நான் வந்து முத்துலட்சுமி மேடத்திட்ட கேட்டேன். அவங்க krill ஆயில் சேர்த்துக்கங்க சார், இது ஏஜ் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த krill ஆயில் எடுத்து ஒரு 25 நாளா 26 நாளாக சாப்பிட்ருக்கேன். அது வந்து கொஞ்சம் கண் பார்வைக்கும் இப்போ வந்து நல்லா இருக்குங்க. கண்ணில் இப்போ ஸ்வெட்டிங் வர்றதே இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ 100% மேக்சிமம் கண்ணாடி போடாம தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இது. இப்போ என்னுடைய ஃபீட்பேக்கை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் இஸ் வெல். ஓகே சார். ஓகே, ஃபைன். தேங்க் யூ சோ மச். ரொம்ப மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்த வந்து ரொம்ப அழகாவே வந்து
பேசியிருந்தீங்க. ஆக்சுவலா இப்போ ஒவ்வொரு வீட்லயுமே இப்ப நம்ம என்ன சொல்றது, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாரி ஒவ்வொருத்தருடைய வீட்லயுமே வந்து பேசும் பொருளா இருக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு சுகர் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா, இப்போ எல்லாருமே சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து மொபைல்ல அடிக்ட் ஆன மாதிரி, மொபைல்ல அந்த ஒரு ஃபிளாஷ்லயே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனையும் அஃபெக்ட் ஆகுது. சேம் டைம்ஸ் வந்து சுகர் பிரச்சனை. ஒரு 30 வயச தாண்டக்கூடாது. உடனே அந்த சுகர் ப்ராப்ளம் ஆல்சோ நமக்கு வந்து வந்துருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப சார் சொன்னது சார் வந்து என்ன சொல்றது? அவருடைய ப்ரூஃப நமக்கு வந்து லைவாவே வந்து காமிச்சிருந்தாரு. அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்மளுடைய நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் நியூ ஜாயினர்ஸ் இருக்கீங்களோ, இந்த சுகர் ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட் அதாவது நமக்கு ஆதாரப்பூர்வமான ரிசல்ட் வந்து இப்ப சார் வந்து நமக்கு குடுத்திருக்காரு. ஓகேங்களா? அது வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அத வாங்கி பாருங்க. ஓகேங்களா? நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி இருந்துச்சு? எடுத்தா எவ்ளோ நாள்ல அவருக்கு இவ்ளோ சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத, நமக்கு அந்த ஒரு பிளட் டெஸ்ட் மூலியமா வந்து நமக்கு நிரூபிச்சிருப்பாரு. ஸோ அது யாரெல்லாம் இப்ப நியூ ஜாயினர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களோ, உங்களோட அப்ளைன கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் அன்மியூட் பண்றது வந்து யாரு? சாய் குருலேச பிரதர் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கேன். இந்த சைடு எல்லாம் கொஞ்சம் ரெய்னிங்கா இருக்குன்னு நெனைக்கிறேன். விஷ்ணு பிரதர் உங்களுக்கு அன்மியூட் குடுத்துருக்கேன். அப்படியே உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. Okay, நெக்ஸ்ட் okay, team. லக்ஷ்மி சிஸ்டர் ரெடியா இருங்க. Okay, team. Hi, team. I'm 8% Vishnu. என்னுடைய அப்ளைன் பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் சுதாகர் பிரதர், கோல்ட் டைரக்டர் முத்துலட்சுமி மேம். இன்னைக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, ஹேர், அதாவது சாய் குருலேச பிரதர் பேசுறீங்களா? இல்லப்பா. இல்ல. அதுதான் இங்க கொஞ்சம் ரெய்னிங்கா இருக்கு. மேபி உங்களுக்கு டவர் இஷ்யூ இருக்கும். கேட்கல. பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது பிரதர். பிரேக் ஆகுது. ஓகே, இப்ப பேசுங்க. சரி, ஓகே, ஃபைன், ஃபைன். ஏன்னா இங்க உங்க சைடு வந்து மழை வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். ஏன்னா டவர் இஷ்யூ அதிகமா இருக்கு. மியூட்ல வைக்கிறேன். விஷ்ணு பிரதர் அப்படியே நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஓகே, உங்களுக்கு அன்மியூட் ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. இன்னைக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, ஹேர். மோஸ்ட்லி வந்து ஹேர் ஃபால் அப்படின்றது எல்லா பர்சனுக்கும் இருக்கும். இந்த ஹேர் ஃபால் வந்து எதனால வருது அப்படின்றது எல்லாமே நான் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, ஹேர் வந்து ஷாம்பு. ஓகேங்களா? அது இல்லாம ஹேருக்கு உண்டான சப்ளிமெண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பத்தி நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் ஷாம்பு பத்தி சொல்லிடுறேன். நான் என்ன ஷாம்பு வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஷூர் கேட்டகரியில வரக்கூடிய ஹேர், அதாவது மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பு. அதுதான், அதாவது எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா? அந்த ஷாம்பு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து ட்ரை ஹேர் தான். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸா இல்ல. அதாவது எனக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருக்கனால ஹேர் வந்து சீக்கிரம் உடையிறது, அதோட மட்டும் இல்லாம முடி உதுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. நான் இந்த வந்து மாய்ஸ்சரைஸ் ரிச் ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றபோது, ஹேர் வந்து ஸ்மூத்னிங்கா இருக்கும். அது மீன் எப்படி சொல்றது அப்படின்னா, ஹேர தொட்டாலே வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் அந்த இது தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஹேர்ல வந்து நிறைய பேருக்கு டாண்ட்ரஃப்லாம் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இயற்கை மூலியமா, அதாவது அதிலேயே போட்டிருப்பாங்க பாருங்களேன், அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிருந்திருப்பாங்க. நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அதெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையான பொருட்கள வந்து சேர்த்திருக்கிறதுனால, நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டாண்ட்ரஃப் அப்படின்றது எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி தந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவுமே அமேசிங்கா இருக்கு. எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் வைக்கிறேன் இல்லையா? ஹேர் ஆயில் வச்சுட்டு நைட் வந்து ஹேர் ஆயில் வச்சுக்குவேன். ஹேர் ஆயில் வச்சுட்டு மார்னிங் வந்து இந்த ஷாம்பு வந்து போட்டுட்டு நான் வந்து குளிச்சுக்குவேன். இதே சமயத்துல ஹேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல் அப்படின்றதும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் சேம் சைடு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூலும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஸ்கின்னுடைய ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ஃபார்ம் பண்றதுக்கு என்னுடைய ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நான் போன மீட்டிங்ல கூட ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சூலை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட சேர்த்து ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐ மீன் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெளிய வாங்கக்கூடிய எந்த ஒரு ஹேர் ஆயிலா இருந்தாலும், நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்றது? ஒரு அழுக்கு அப்படின்றது வந்து தங்கும் ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து சுத்தமான வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம் அப்படின்னா கூட, அந்த தேங்காய் எண்ணெயில கீழ வந்து அடியில வந்து கீழ கசடு அப்படின்றது சொல்லுவாங்க. செக்கு எண்ணெய் யூஸ் பண்றவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். அந்த கசடு அப்படின்றது யூஸ் பண்ணும்போது தலையில அந்த கசடு வந்து ஆயில்லயும் இருக்கும். செக்கு எண்ணெயில யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆயில்லயும் இருக்கும். அப்ப நம்ம தலைக்கு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அழுக்கெல்லாம் வந்து தலையிலயும் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்ப அழுக்கு தேங்குச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டாண்ட்ரஃப் ஹேர்ல வந்துட்டு அந்த ஆம் டாண்ட்ரஃப் அது மட்டும் இல்லாம ஹேர்ல வந்து நெறைய அழுக்கு அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா, ஹேருமே வந்து ப்ராப்ளம் ஆகும். இது மூலியமாவும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் அப்படின்றதும் வரும் ஓகேங்களா? அதனால ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்யூர்னுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. எதனால பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்யூர்னுடைய ஹேர் ஆயில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரலால கிரியேட் பண்ண ஒரு ஹேர் ஆயில் தான். இதுல வந்துட்டு பிசுபிசு தன்மை அப்படின்றது வந்து அவ்வளோக்கு இருக்காது. ஓகேங்களா? இப்ப நீங்க ஹேர் ஆயில் வச்சுட்டு போறீங்க அப்படின்னா கூட, ஹேர் ஆயில் வச்சதே வந்து தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். அவ்வளோ பிசுபிசு தன்மை இருக்காது. சோ வாட் நீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க தொட்டு பாக்குறீங்க அப்படின்னா மட்டும், உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் அப்படின்றது தெரியும். நல்லாவே இருக்கும் ஹேர் ஆயிலு. நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன் நான் இவ்வளோ தூரம் வந்து ஹேர் ஆயிலுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான காரணம் ஹேர் ஃபால் நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படின்றது, பாடி ஹீட். நம்மளுக்கு பாடி ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது வரும். அதனால ஆலோவேரா, ஆம்லா கேப்சூல் அப்படின்றது பாடி ஹீட்டுக்காக வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் அதாவது இன்னொரு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹேர்லயே வந்துட்டு ஆ நம்மளுக்கு வந்து டைப் ஆஃப் ஐ மீன் 3 டைப் ஆஃப் ஷாம்பு அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணு ட்ரை ஹேருக்கு, இன்னொன்னு வந்து ஆயிலி ஹேருக்கு, இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹேர்ன்னு சொல்லி 3 டைப் ஆஃப் ஷாம்பு இருக்கும். நீங்க வந்துட்டு ஹேருக்கு வந்து ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா, அப்ளை அண்ட் கான்டாக்ட் இல்லாம ஷாம்பு வந்து ஆர்டர் போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஷாம்பும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க மேம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறாங்க பாருங்களா? இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது, எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது, லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, பிங்க் கலர் இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம ரொட்டீனா யூஸ் பண்ணுவோம். மீதி வந்து ஹேர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜ் அந்த இதுல வந்து கேட்டகரிஸ்ல வந்து இருக்கு. இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் ஷாம்பு அப்படின்றது இருக்கு. உங்களுடைய ஹேருக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய அப்ளை கான்டாக்ட் வச்சு நீங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எல்லா ஷாம்பூவும் எடுத்து யூஸ் பண்ணிறக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹேர் ஃபாலுக்காக நான் வந்து சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஓகே. விஷ் யூ வெல். தேங்க் யூ மேம். ஓகே, ஓகே பிரதர். ஓகே ஃபைன். தேங்க் யூ சோ மச். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இடத்துல நானுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். இப்போ முடி கொட்டுற பிரச்சனை ரிலேட்டடா வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்குமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பேரு அனிதா. நேத்து தான் என்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணி குடுத்துருக்கேன். இவங்க வந்து ப்ராடக்ட் யூசர். ஓகேங்களா? இவங்க வந்து ஒர்க் பண்ண கிடையாது. பட் நம்மகிட்ட வந்து நான் இந்த மாரி ஹேர் ஃபால்க்குலாம் நான் கேப்சூல்ஸ் குடுக்குறேன் அப்படின்றது தெரிஞ்சு, நம்மகிட்ட வந்து பை பண்றதுக்கு வந்தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இப்ப சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு ஐடியும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி 100 பிவி கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் 60 பிவி கன்சிஸ்டன்சி இது 2த்த பத்தி மட்டும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்க வந்து அவங்க கம்பல்சரி சொல்லிட்டாங்க வந்து அவங்க ப்ராடக்ட் தான் பை பண்ண முடியும். ஏன்னா அவங்க நர்சிங்கா இருக்காங்க. என்னால வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அவங்கள கம்பல் பண்ணல. ப்ராடக்ட் மட்டும் அவங்களுக்கு வந்து நான் மூவ் ஆன் பண்ணியிருக்கேன். நேத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐடியும் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் கொஞ்சம் ஆம் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்களுக்கு வாங்கிட்டதுக்கு பிறகு அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. நானுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? நேத்து தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃபா வந்து நான் வந்து உங்களுக்கு இத நான் ஷேர் பண்றேன். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஹெர்போ லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க ஒன்லி ஒன் அவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ட மூவ் ஆன் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து
இப்போ சுகர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் ஓகேவா சுகரை மட்டும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும்ல உங்களுக்கு 1-2 ப்ராடக்ட்டை பத்தி மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட எல்லாமே அத்துப்படி. சுகர் பிரச்சனையும் அது கிளியர் ஆகுது, நமக்கு தைராய்டு பிரச்சனையும் அது கிளியர் ஆகுது, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா அது கிளியர் ஆகுது, ஹேர் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா அது, சுகர் பிரச்சனை கிளியர் ஆகுது. இது மாதிரி எல்லாமே நமக்கு இருக்கு அப்படின்னும் போது நாம இங்க வந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் லாஸ்க்கு அமேசிங்கா ரிசல்ட் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துட்டே தான் இருக்கணும். நான் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றது வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனையில நான் ஃபோக்கஸ் பண்ணல. என்ன தேடி வருது. ஓகேங்களா? நான் மொத ஒருத்தவங்க கிட்ட குடுத்தேன். அவங்களுக்கு ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அவங்க மூலியமா அவங்களுக்கு யார்கிட்டயோ சொன்னது. அவங்க மூலியமா ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் ஃபீட்பேக் செஷன்லயும் நான் இது ரிலேட்டடா நான் உங்களுக்கு புதுசா நான் எனக்கு வந்த ஆர்டர்ஸ வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கான ஒரு ப்ரூஃபா தான் இப்ப நான் அவங்களுக்கு வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல அவங்க கிட்ட பார்த்து பேசி ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து மூவ் ஆன் பண்ணதை தான் லைவ் ப்ரூவா வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா? இவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வருது, என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? சோ இப்ப பிரதர் பேசினதுனால நானுமே அதை பத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னு பேசினேன். இங்க எத்தனை பேர் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களோ ட்ரஸ்ட்ஃபுல்லா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு வந்து நீங்க நம்பணும். இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பா ரிசல்ட் குடுக்குதுன்றத நம்பி போடுறீங்க அப்படின்னா தான் ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? அரகுற மனசோட ஒரு பயத்தோட பயங்கலந்த ஒரு இதோட நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது மென்டலி சப்கான்சியஸ் மைண்ட்ல பயமா இருக்கு. இது முடி கொட்டுறது நிக்குமோ நிக்காதோ? எப்படி முடி கொட்டுறது நிக்குமோ நிக்காதோ? ஒரு நமக்கு என்ன சப்ஜெக்ட் என்ன சொல்லுது ஓகேவா? அதுதான் நடக்கும். பிளஸ் அது இந்த பைக்ல போற கீழே விழுந்துற போற பாத்துப்போ. ஓகேவா? பாத்துப்போ கீழே விழுந்துற போறோம்னா கீழே விழுந்துதான் வாரிட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான். ஓகேங்களா? நம்மளுடைய அந்த ஒரு வாய் சொல்லும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன். இங்க ப்ராடக்ட் நீங்க வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அதை சாப்பிடுறது பெரிய விஷயம் இல்ல. ஓகேங்களா? இங்க ரிசல்ட் குடுக்குது. ஒவ்வொன்னுமே நம்ம டேட் வைஸ் வந்து எல்லாமே காமிச்சு இங்க ப்ரூவ் பண்ணின்னு இருக்கோம். அப்ப அதையும் கூட நீங்க நம்பாம அக்கம் பக்கத்துல சொல்றவங்க நீங்க கேப்சூல்ஸ் எடுத்து போடுவீங்க. அப்பதான் இது சைடு எஃபெக்ட் குடுத்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன பண்ணுவ? அவங்க சேல்ஸ் பண்றதுக்கு இப்படிதான் சொல்லி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்லாம் 4 பேர் நமக்குன்னே இருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு சொல்றதுக்குன்னே இருப்பாங்க. குழப்பி விடுறதுக்குன்னே 4 பேர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, குழப்பி விடுறதுக்கு 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்க நாங்க ப்ரூஃப் பண்றத இத நம்பி வாங்குங்க. ஓகேங்களா? அப்ப இதுல ரிசல்ட் 100% வந்துட்டு தான் இருக்கு. நான் குடுத்துட்டு தான் இருக்கேன். நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் துர்காதேவி சிஸ்டர் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது குடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் குணசேகரன் சார் ரெடியா இருங்க. உங்களுக்குமே அன்மியூட் ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன். டைம் கிடையாது லீடர்ஸ். எவ்வளவு ஃபாஸ்டா ரொம்ப என்கேஜ்டா இந்த ஒரு மீட்டிங்கை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? பேசலாமா? குணசேகரன் சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். அப்படியே பேசலாமா? சோ எல்லாருமே இங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசணும் லீடர்ஸ். ஓகேங்களா? எல்லாருமே இந்த இடத்துல பேசணும். சோ இங்க வந்து நம்ம பேசாம இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. உங்களுக்கு பிசினஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களா இல்லையா, பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்லையா அதுன்றத நீங்க ஷோ பண்ணணும். பரிதா மேரி சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணலாமா? இங்க எல்லாருமே மீட்டிங்ல இங்க எல்லாருமே பேசணும் லீடர்ஸ். இங்க வேடிக்கை பாக்குறதுக்காக யாரும் வரல. சோ மண்டேவும் தேர்ஸ்டே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இங்க வாய் திறந்து நம்ம பேசணும். பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க எல்லாருமே வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான். ஓகேங்களா? இங்க நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்க சொல்றதையும் நான் கேட்பேன். ஓகே சார் பேசலாமா? எல்லாருமே வெளியே இருக்கீங்களா? மீட்டிங்ல பேச முடியாதா? கார்த்திகேயன் சார் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். வணக்கம் மேடம்.
வணக்கம் சார். மேடம் பேசுங்க. கேக்குதா? கேக்குது சார். பேசுங்க. யுவராஜ் மேடம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரன்னிங்ல தான் இருக்கேன். ஸோ அதனால தான் டக்குன்னு நான் அன்மியூட் பண்ண முடியல வேற ஒன்றும் இல்ல. இப்போ லாஸ்ட் 3 மந்த் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் மேடம்க்கு வந்துட்டு பைல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு நான் சப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். அது இப்போ 99.9% ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த் நெக்ஸ்ட் வீக் தான் போகணும்னு நினைக்கிறேன். செக்அப் போயிட்டு வந்தோம்னா 100% ரிகவர் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க. நான் செகண்ட் ஒப்பீனியன் அவங்களை கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க நல்லா ரிகவர் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் லாஸ்ட் இந்த மந்த் போயிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ இந்த மந்த் வந்து அவங்களுக்கு 35+ ஆயிடுச்சு ஏஜ். ஸோ அதனால வந்துட்டு இப்போ லைட்டா அவங்களுக்கு வந்து நீ பெயின் ஸ்டார்ட் ஆகுது போல. ஸோ இந்த மந்த் அவங்களே வந்து என்கிட்ட வாய்ஸ் வந்து கேட்டாங்க, அதாவது வந்து எனக்கு ஜாயிண்ட் பெயின் ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு நீ வாங்க நல்ல சப்ளிமெண்ட் அது எனக்கு இந்த மாதம் வாங்கி கொடுப்பியான்னு அவங்களே கேட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம சோப்பு வந்து அவங்களுக்கு அந்த மெடிவிக் சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மாத்தி நான் நம்ம நீம் சோப்பு போட போராடி இப்போ ஒரு 4 நான் சொல்ல கிடையாது இல்லை. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒன்னொன்னா அவங்களுக்கு நான் மாற்றிட்டு வரேன். ஏன்னா அவங்களே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்கு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லேடிஸை கன்வின்ஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காக சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் மேடம் என்னோட ஃபீட்பேக். தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம ரைஸ்லேண்ட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட பைக்கோட இன்ஜின் ஹெல்த்துக்கு வந்துட்டு அந்த அது என்ன மேடம் பேர் டக்குன்னு வரல, எனர்ஜைசர், அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது பைக் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. அது நம்ம வண்டியில போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பைக் லவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எவ்ரி டைம் ஃபீட்பேக் சொல்லும் போதும் நான் இதை சொல்லிட்டே இருப்பேன், அந்த எனர்ஜைசர் பத்தி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் மேடம் இன்னைக்கு என்னோட தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே சார். ஃபைன். ஸோ கேக்குது சார். கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. ஃபைன். தேங்க் யூ. அதான் முடிஞ்சு மேடம் என்னோட. ஓகே சார். ஓகே. ஃபைன். புரியுது. சரி. ஓகே. ஃபைன். இப்ப வந்து பாத்தீங்க அப்டின்னா, இப்ப யுவராஜன் சார் வந்து பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஏன்னா, இப்போ அவருமே வந்து நெறைய ஆர்டர்ஸ் வந்து இப்ப எடுத்திருந்தாரு. இப்ப நான் லாஸ்ட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரிலேட்டடா வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது பண்ணியிருப்பாங்க. நான் கூட உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா, இப்ப யுவராஜன் சார் வந்து அவரு எடுத்த ஆர்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்திருப்பேன். சோ அந்த ஒரு இடத்துல இப்ப தொடர்ந்து சார் இது ஒரு 3வது மாசம் உங்களுக்கு ப்ராடக்ட் குடுத்துட்டு இருக்கீங்கல்ல? யுவராஜன் சார் அன்மியூட்ல தானே இருக்கீங்க? ஆமா மேடம். ஆமா மேடம். ஓகே சார். 3ஆம் ஓகே மாசம் மேடம் ஃபைன். அது. அதுதான். ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட அவங்க 3000க்கு மேலேயே ப்ராடக்ட் போகுது அமௌண்ட். சோ அவங்க வந்து இப்போ ரொம்ப சூப்பராவே அவங்களோட பொண்ணு ரொம்ப லாஸ்ட் மந்த் ஹெல்த்தியா மேடம், இருக்காங்க. வெயிட் லாஸ்ட் மந்த் அந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் நாம சொல்லவே கிடையாது மேடம். நீங்க அவங்களுக்கு சொன்னீங்களா என்னன்றது தெரியல. ஆனா நான் சொல்ல கிடையாது அவங்களுக்கு. அவங்களே என்கிட்ட வந்து அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த எனர்ஜி ட்ரிங்க் போட்டிருந்தேன் இல்லையா, இல்ல 3மே அவங்க என்கிட்ட கொடுத்தது தான் எனக்கு. கேட்டிருந்தாங்க சார். என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் நானு. நான் தான் சொல்லியிருந்தேன். நான் தான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதுதான். ஓகே. அதான். ஓகே. So, அவங்களே ஓகே சார். கேட்டுதான் வாங்கினாங்க லாஸ்ட். ஓகே. ஃபைன். தேங்க் யூ சார். சோ அதுதான் லீடர்ஸ். ஓகேங்களா? இங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து நமக்கு ரிசல்ட் பக்காவா வந்து குடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நாம தான் வந்து மத்தவங்களுக்கு மூவ் பண்றதுக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். சேம் டைம்ஸ் நாமளும் வந்து அத யூஸ் பண்ணாமலும் இருக்கோம். யூஸ் பண்ணாதானே அது எப்படி அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லையா? சரி. ஓகே ஃபைன். ஓகே ஒரே ஒரு எமர்ஜென்சி. செந்தில் பிரதர் உங்களுக்கு ஹோஸ்ட்ல இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் ஒரு 2 பேருக்கு மட்டும் அப்படியே அன்மியூட் பண்ணி கொண்டு போயிட்டு இருங்க. ஒரே ஒரு கால் மட்டும் நான் பண்ணிட்டு வரேன். ஓகே சிஸ்டர். ஓகே டீம், நான் அப்படியே வந்து என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே, வேற யாராரு இன்னும் வந்து பேசணுமோ? எஃபிகே போடுறீங்களா? எஃபிகே ஒரு ஆள் தான் போட்டிருக்காங்க. வேற யாரு கூட பேசியிருக்காங்க இது வரைக்கும்? 1 செகண்ட். ஹலோ பிரதர். ஓகே, பிரதர் பேசாச்சு, அருள் பிரதர் பேசியாச்சு. சாய் குரலரசு பிரதர், நீங்க பேசிட்டீங்களா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன். சாய் குரல். பிரதர் என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கிளியரா இருக்கு பிரதர். பிரதர் என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா பிரதர்? கிளியரா இருக்கு, கிளியரா ஓகே இருக்கு ஓகே. பிரதர். ஆக்சுவலா நீங்க வந்து start இங்க பண்ணுங்க. டவர் இஷ்யூ. ஓகே ஓகே சார். ஓகே பிரதர். Hi team, very good morning. This is Sai Kuralarasu, Senior Distributor of Prestige, my goal Assistant Director this month. So brother, எனக்கு அப்படியே co-host கொடுக்க முடியுமா? கண்டிப்பா பிரதர், அப்படியே கொடுக்குறேன். ஓகே லீடர்ஸ், ஓகே ஃபைன். ஸோ வாரம் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் வந்து இந்த வாரமும் ஒரு சொல்ற ஒரு 3 கேட்டகரியாக இருக்கக்கூடிய 3 ப்ராடக்ட் பற்றி நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ ஒன் செகண்ட் பிரதர், ஒரு முத்தலட்சுமி சிஸ்டர் ஹோஸ்ட்ல இருக்காங்க. ஸோ ஹோஸ்ட் அவங்க தான் கொடுக்க முடியும். அவங்க ஒரு எமர்ஜென்சி கால்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே வேற ஷேர் பண்றத ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது நான் இப்போ கொடுக்க சொல்றேன். ஓகே பிரதர், நான் உங்களுக்கு வந்து அது வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிற ப்ராடக்ட், அதாவது 3 ப்ராடக்ட் கேட்டகரி வைஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அக்ரி மாஸ். ஃபர்ஸ்ட் அக்ரி கேட்டகரியிலேருந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரியில் வந்து இப்போ நிறைய ரிசல்ட்ஸ்ன்றதை எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அக்ரி மாஸ் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு செடியோடைய செயல்திறனை வந்து இது எக்ஸஸ் ஆக்குது. ஸோ வளர்ச்சி அதிகமாக்குது. ஸோ அதோடைய வீரியம் இங்கே வந்து 100% வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மகசூலுமே வந்து இங்கே வேற லெவல் ரெஸ்பான்ஸோட கொடுத்துட்டு இருக்கு, ஓகேங்களா? எவ்வளோ நிறைய விஷயங்களுக்கு நிறைய மகசூல்ன்றது இங்கே கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது மகரந்த சேர்க்கையை தூண்டுது, ஓகேங்களா? தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூ உதிர்தலை வந்து தவிர்க்குது, ஓகேங்களா? அதிகமாக பூ பூக்க வைக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு காய் செடி அப்படி ஒரு காய் நட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு 25 மில்லி அது வந்து நம்ம எடுத்துக்கணும். 50 ml வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பூ பூக்கிறதுக்கு பிஃபோரா வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். அண்ட் பூ பூத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 20 டேஸ்க்கு ஆஃப்டர் வந்து இது கொடுக்கணும். ஸோ அக்ரி மாஸ்ல வந்து ஒரு மாசான ப்ராடக்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிரதர், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவலாவே ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதை கூட அப்படியே ஷோ பண்ணிடுங்க பிரதர், ஓகேங்களா? இந்த அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து பியூட்டி ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் போயிடலாம், ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரியிலுமே ஒவ்வொன்று, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில வந்து பியூட்டி ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அஷூர் பிபி க்ரீம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. ஸோ இதோடைய எஸ்பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா வந்து 30+ இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பிரைட்னிங் கம்பலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரீசன்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் வந்து கொடுக்குது. அண்ட் SPF 30+ இருக்கு. அண்ட் PA ++ ப்ரொடெக்ஷன் இருக்கு. ரிடியூஸ் ஃபைன் லைன்ஸ் இருக்கு. அண்ட் வந்து இன்ஸ்டன்ட்லி கவர்ஸ் டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அண்ட் உங்களுடைய மேக்கப் லுக்கை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபாய். நம்மளுக்கு வந்து டிபி ப்ரைஸ் வந்து 340 ரூபான்னு வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து 30 கிராம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அஷூர்ல ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் சப்ளிமெண்ட் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் வெஸ்டிஜ் எல்-அர்ஜின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஓகேங்களா? அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது இதயத்துக்கு ஆரோக்கியமா இருக்கு, ஓகேங்களா? இதுல 5 வகையான பொருட்கள் வந்து கலந்துருக்காங்க. இதுல கொலஸ்ட்ரால் அளவு சீர்படுத்தும், ரத்த அழுத்தத்தை சீர்படுத்துது, ஓகேங்களா? இதயம் விரைவில் வந்து முதுமை அடையத்தை தடுக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த பாயிண்ட் நான் லாஸ்டா சொல்றேன். உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுது, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப வந்து ஏஜ் அதிகமாக காட்டுது அப்படின்னா ஸோ இதுக்குமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ வெகு நாட்களாக நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து வலி இருக்கு, ஸோ பெயின் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்குமே இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரத்த சக்கரை அளவை வந்து பராமரிக்க பயன்படுத்துது, ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஒரு ப்ராப்ளம், அதாவது எனிபடி ஒரு ஒரு இஷ்யூல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபீவரா இருக்கட்டும். ஸோ எனிபடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நோயிலிருந்து குணப்படுத்த முன்னிலை நல்ல மருந்தா இது வந்து இருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம கம்ப்ளீட் ஃபுட்டா நம்மளுக்கு வந்து இது இருக்கு. அதுக்கப்புறம் இல்லாம நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி குடுக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்டோஸ்டெரோன வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி குடுக்குது. ஸோ இது வந்து ஒரு சாஷெட் வந்து 200 ml வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணி எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து இது குடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு, கிட்னி பேஷண்ட்ஸ், கிட்னி இஷ்யூஸ்ல இருக்கிறதுக்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது எல்லாமே வந்து குடுக்கலாம். இது வந்து டயாலிசிஸ்ல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ல போய் முடியும். ஓகேங்களா? டயாலிசிஸ்ல யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து குடுக்காதீங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம மென்னுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதுவுமே வந்து இங்க வந்து ஆம் ஸ்ட்ராங் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? அதுக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கு. ஸோ இவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இவ்ளோ விஷயங்கள உள்ளடக்கி இருக்கக்கூடிய L-ஆர்ஜினைன் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 1 ப்ராடக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஆம் லாஸ்ட்டா இந்த ஒரு பாயிண்ட் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல ரிலேஷன்ஷிப்க்குமே இது வந்து யூஸ் பண்ணுது அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு கார்டியோ கேரா இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து 3 கேட்டகரியில 3 ப்ராடக்ட் நான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. விஷ் யூ வெல். தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதாவது கொடுத்திருந்த அந்த 3 ப்ராடக்ட்டுமே ஒரு அக்ரியை பத்தியும், ஒரு பியூட்டி கேர், ஒரு ஹெல்த் கேர் இதை பத்தி ரொம்ப அருமையா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தியும் நம்ம நாலேஜ் எடுத்துக்கும் போதுதான் அந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது நமக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம இந்த பிசினஸ்ல ஒவ்வொரு ப்ராடக்டோட நாலேஜும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் போதோ இல்ல அதுல இருந்து ரிசல்ட் எடுக்கும் போதோ நம்ம அந்த பொருளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம். இந்த பொருளை எப்படி எடுக்கணும், இந்த பொருளை என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம அழகா வாங்கி யூஸ் பண்ணி நம்ம அதோட ரிசல்ட் எடுக்கும் போது ரொம்ப கான்பிடென்ட்டா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாதான் அதை பத்தி ஸ்ட்ராங்காகவும் நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் அப்படின்றத கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பி சிவகுமார் பிரதர், உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? சிவகுமார் பிரதர், உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ண முடியுமா? ஹலோ சார், வாய்ஸ் ஆடிபிளா? கிளியரா இருக்கு பிரதர். நீங்க உங்களோட ஹலோ சார். ஃபீட்பேக் அப்படியே ஷேர் பண்ணுங்க. கிளியரா இருக்கு பிரதர், உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. சிவகுமார் பிரதர். அதுக்கப்புறம் நான் டீம்ல வந்து கோல்டு செந்தில்குமார் பிரதர், அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜயலட்சுமி சிஸ்டர். நம்ம யூஸ் பண்றது வந்து எங்க டாடிக்கு வந்து கிர்லும் ஐஸ் போட்டு யூஸ் பண்ணிட்டு நிறைய பார்வை அந்த குறைபாடு இல்லாம நல்லா இருக்குது. அதே மாதிரி இனோவோ பிரேக்ஃபாஸ்ட் ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை பக்கத்துல கூட வாங்கி கொடுத்துருக்கேன் பிரதர். எந்த சைடு எப்படி இல்லாம இருக்கு பிரதர். அவ்வளவுதான் பிரதர், என் ஃபீட்பேக் இவ்வளவுதான் பிரதர். தேங்க்யூ வெரி மச் பிரதர். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே எல்லா ப்ராடக்ட்லயுமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. வாங்கினவங்க யாருமே வந்து இதை வாங்கி எனக்கு ரிசல்ட்டே வரல இல்ல அப்படின்னா அவங்களுடைய மிஸ்டேக்கா தான் இருக்கும். அதை கண்டினியூவா கரெக்டா அதை வந்து இன்டேக் பண்ணிருக்காம இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து உள்ள வந்து எடுத்துக்காம இருந்திருப்பாங்க. அந்த ப்ராடக்டோட என்ன மாதிரியான டைமிங்ல கரெக்டா எடுக்கணும் அப்படின்றத மிஸ் பண்ணி எடுக்கிறது. ஒரு நாள் எடுக்கிறது, 2 நாள் வந்து அதை எடுக்கிறது இல்ல, 3வது நாள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். இப்ப சரவண பிரதர் கூட சொல்லுவாரு இல்லையா, நம்ம பிசினஸ் வந்து ஆக்டிவா கரெக்டா ஃபோர்ஸா பண்ணாதான் அதுல வேகமா சக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பால் சொல்லியிருப்பாரு. ஒரு பாலை வந்து 2 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் வச்சுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் ஹீட் பண்ணோம்னா அந்த பால் என்னைக்கு கொதிக்கிறது இல்லையா? சோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பும் அப்படிதான். தொடர்ந்து அந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கும் போதுதான் அது நம்ம பிளட்ல வந்து நல்லா ஊறி நம்ம பிளட்ல இதாகி அந்தந்த ஹார்மோனுக்கு எந்தெந்த மாதிரியான விட்டமின்ஸ் அனுப்பணுமோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த ஒரு ஆர்கான்ஸ் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து எடுத்துக்கும். அந்த விட்டமின்ஸை எடுத்துக்கிட்டு தான் அது ஈஸியா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் போது தான் நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அப்ப 2 நாள் கிடைச்சு 3வது நாள் கிடைக்கலன்னா மறுபடியும் அந்த அந்த ஆர்கான்ஸ் என்ன ஆகும்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாறிடும். மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அப்ப எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்தாலும் அதை கன்சிஸ்டன்சியா எடுக்கும் போதுதான் அதுல ரிசல்ட் எடுக்க முடியும்.
இன்க்ளூடிங் நம்மளுடைய ஹெல்த் சப்ளிமெண்டா இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது தான் அதுல ரிசல்ட் ஈஸியா வரும். சரியா? நம்ம பிசினஸ் எப்படியோ அதே மாதிரிதான் ஹெல்த் சப்ளிமெண்ட்டும். எந்த ஒரு விஷயமும் நம்ம கன்சிஸ்டன்சியா எடுத்தாதான் வேகமா சக்சஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ லீடர், தேங்க்யூ வெரி மச் சிவகுமார் பிரதர். உங்களுடைய ஃபீட்பேக் அழகா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கண் பார்வை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் சப்ளிமெண்ட் கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப அருமையா அதை ரிசர்ச் பண்ணி அழகா ரிசல்ட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப அருமையா அவர் வந்து பாத்தீங்கன்னா 30 PVல பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார் பிசினஸ். இன்னைக்கு 100 PV அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஹெல்த் சப்ளிமெண்ட் வச்சு சூப்பரா ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல நம்ம பிசினஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்ன குறைபாடு இருந்துச்சு. அவரோட பேச்சுல வந்து இன்னும் ஒரு சில நேரத்துல சம்டைம் அந்த இது இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இவர் வந்து பிசினஸ் கொண்டு வருவாரு, பெரிய லெவல்ல உருவாகிறன்றதுல இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டன்ஸா ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாம ரெகுலரா மீட்டிங் அட்டன் பண்ணி ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. சரிங்களா? சோ அந்த லெவல்ல அவரை வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணணும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட் பரமேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு நான் இன்வைட் கொடுக்குறேன். உங்களுடைய ஃபீட்பேக் அப்படியே ஷேர் பண்ணுங்க. பரமேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் வந்துருச்சா? சார் அன்மியூட் ஆயிடுச்சு சார். என்னோட வாய்ஸ் ஓகே இருக்குங்களா? கிளியரா இருக்கு சிஸ்டர், கிளியரா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். குட் மார்னிங் லீடர்ஸ். நான் இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறேன்னா வந்து கல்ச்சுரல் கேர்ஸ் அது பிபி கிரீம் தான் வந்து. அது வந்து நான் ஜாயின் பண்ணி 1.5 year ஆயிடுச்சு. பட் ஆனா நான் இதுக்கு முன்னாடி வந்து வெளியில பியூட்டி கிரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேர் அண்ட் லவ்லில இருக்குல்ல, அதுல பியூட்டி கிரீம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். பட் ஆனா அது யூஸ் பண்ணும்போது 1 வீக்குக்கு தான் வரும். அதுவுமே 100 வரும். 10 ml தான் இருக்கும், 10 இதுதான் இருக்கும். ஆனா வந்து பைசா வந்து 100 வரும், 99 rupees அந்த மாதிரி வருங்களா. ஆனா வந்து வந்து 340 ரூபாய் வரும் நம்மளுக்கு. நம்ம ஒரு தடவை வாங்கலாம், வந்து வரலாம், அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஒரு பீஸ் எடுத்தாலே போதும், அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அது வந்து அதை அப்ளை பண்ணும்போது சிஸ்டர் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது சிஸ்டர். ஓகே, இப்ப பேசுங்க. நான் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் தான் தரேன் சார். நான் ஒரு இடத்துல நின்னுறேன் சார், நடந்து போயிட்டு இருக்கேன். இப்ப கிளியரா இருக்கு சிஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், ஓகே, நான் கொடுத்துறேன். என்னன்னா நம்மளோட அஸ்வரோட ஃபேர் அண்ட் லவ்லி இதுல ஒரு க்ரீம் இருக்கு, ஓகேங்களா. அதையும் நம்மளோட இந்த பிபி க்ரீமையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஈவனா ஆகி க்ளோயிங்கா கொடுக்கும் ஸ்கின்ல. ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு தடவை நான் வந்து அதை ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இப்போ ஒரு நல்ல எப்படி ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸா அந்த அளவுக்கு இருக்கும். இது ஒரு டிப்ஸ் தான். யாருக்கெல்லாம் வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு ஒரு மாதிரிலாம், அவங்க வந்து இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. விஷுவல் சார். ஓகே தேங்க்யூ சிஸ்டர். டிராவல்ல இருந்துட்டும் இந்த மீட்டிங்கை கவனிச்சுக்கிட்டு கரெக்டா மியூட் பண்ணி கரெக்டா பேசுறீங்க. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். ஓகே, நான் இப்போ ஃபீட்பேக்னு போட்டவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஒரு 5 minutes ஒரு 2 minutes உங்களுடைய ஃபீட்பேக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சுந்தரலிங்கம் பிரதர், நான் உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. Hi team, very good morning. Myself Sundarlingam, VTRT team. Voice audible, sir? கிளியரா இருக்கு பிரதர், நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து நான் வந்து வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான பொருள்கள்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்குறோம். ஸோ இதே வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற பொருளை தான் நான் இங்க வாங்குறேன். ஸோ இதனால வந்து எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குதுங்கிறத நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டேன். ஏர்னிங்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ராடக்ட் வந்து 100% நேச்சுரல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து அது மூலியமா கேஷ்பேக், அது தென் ஏர்னிங், அது மூலியமா வந்து டீம் பில்டப் இதெல்லாம் வந்து பண்றதுனால நமக்கு ஏர்னிங் கிடைக்குது அப்படின்னு சொல்றதை வச்சு நான் வந்து மாசம் பொருட்களை இதுல தான் வாங்குறேன். மெயின் திங் வந்து நம்மளோட அத்தியாவசிய பொருள் சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, ஹேர் ஆயிலு, மாய்ஸ்சரைசர், லோஷன், ஃபேர்னஸ் கிரீமு, ஆயில், ரைஸ் பிரான் ஆயிலு, டீ பவுடர், அது மாதிரி இல்லாம வந்து நமக்கு வந்து டிஷ்வாஷ் லிக்விட், அதாவது வாஷிங் லிக்விட் அண்ட் அல்ட்ரா மேட்டிக்,
ஸோ நம்ம அல்ட்ரா மேட்டிக் சொன்னோம் அப்படின்னா வந்து டாய்லெட் கிளீனர்ஸ் நல்லா இருக்கும், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க நம்ம மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் பத்தி, அதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. ஸோ நமக்கு தேவையான வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து நமக்கு வந்து வண்டியில டூ வீலர்ல வந்து ஸ்மூத்தா போறதுக்கு வந்து இந்த ஆயில் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ஆயில் போடுறதுனால நம்மளோட வண்டியோட ஆயிலும் கொஞ்சம் வந்து நீட்டிப்பு கொடுக்குது. சொல்ற மாதிரி வந்து ரைஸ் பிரான் ஆயில் இஸ் ஈக்குவல் டு மேக் டிரைவ் கூட சொல்லலாம். நம்மளோட உடம்புக்கு தேவையான இப்ப வந்து இந்த மேக் டிரைவ் வந்து டூ வீலருக்கு உண்டான நல்ல இன்ஜினோட கெப்பாசிட்டி. அதே மாதிரி நீங்க வந்து பெட்ரோல் போடுறீங்கன்னா கரெக்டான ஒரே பங்க்ல போடணும். இந்தியன் ஆயிலோ இல்ல பிபிஓ இல்ல ஹெச்பிஓ இந்த மாதிரி போடுறீங்கன்னா பெஸ்ட் எந்த இதுல வந்து நல்ல மைலேஜ் வருது அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. ஸோ வண்டியோட ஸ்மூத்னஸ் அப்ப தெரியும். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸா வந்து ஓட்டி பார்க்கறதுக்கும் இப்போ வந்து நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தபடி வந்து நான் ரைஸ் பிரான் ஆயில் சொல்லிக்கிறேன். ரைஸ் பிரான் ஆயில் நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான வந்து ஒரு அத்தியாவசிய பொருள். ஸோ நம்ம வந்து வெளியில எவ்வளோ வாங்குவோம், கோல்டு வின்னர் ரிஃபைண்ட் ஆயிலு, அதே மாதிரி வந்து ரைஸ் பிரான் ஆயிலு பிளஸ் சன்ஃபிளவர் ஆயில்லாம் சொல்லி விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஹெல்த் அசார்டஸா வந்து நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ இது கொடுக்கும், நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமான்னு சொன்னா கெட்டது தான் கொடுக்குது. நான் அதை உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால ஃப்ரைடு பொருள்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நெஞ்சு கறிக்காது. மற்ற ஆயில்ல எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நெஞ்சு கறிக்கும். நீங்களே இதை உணர்ந்து பாருங்க. ரைஸ் பிரான் ஆயில் நம்மளோட வெஸ்டீஜ்ல கிடைக்கிற ரைஸ் பிரான் ஆயில் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு தாளிப்புக்குமே வந்து அதோட ரைஸ் பிரான் ஆயிலோட ஃப்ளேவர், இந்த தோசைக்கு ஊத்துறப்பெல்லாம் அதோட ஃப்ளேவரு என்ஹான்ஸ் ஆகி நல்லபடியா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான ஆயிலும் போடணும் அப்படின்னா இந்த ஆயில் தேவை, ரைஸ் பிரான் ஆயில் தேவை அப்படிங்கிற மாதிரி சரண் பிரதர் சொல்லியிருப்பாங்க. நாங்களுமே அதை உணர்ந்து நாங்க வந்து கண்டினியூஸா வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஹேர் ஆயில் பிளஸ் வந்து வாஷிங் மிஷினுக்கு உண்டான பவுடரு ஜென்ரலா வந்து நாங்க ஆர்டர் பண்ணிடுவோம். ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட், 100% நேச்சுரல். ஸோ கெமிக்கல்ஸ்லாம் மோஸ்ட்லி கிடையாது. இதை உணர்ந்தவங்க வந்து கண்டிப்பா வந்து வெஸ்டீஜை விட மாட்டாங்க. நியூ ஜாயினர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டினியூஸா இதை பண்ணுங்க, விடாம பண்ணுங்க, நல்லபடியா வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன் பிரதர். தேங்க்யூ விஷுவல். தேங்க்யூ வெரி மச் பிரதர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ லோடர். நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு தாண்டி வந்துட்டோம். 5 minutes எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ஃபீட்பேக், ப்ராடக்ட் ஃபீட்பேக்ல ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஃபர்ஸ்டா உங்களுடைய பர்ச்சேஸ் அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளையில இருந்து நமக்குடைய செப்டம்பர் மந்தோட பிசினஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்ரி மந்த் 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்ம இன்வாய்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலாவை மேக் பண்ணி நீங்க கண்டினியூவா நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்படின்றது முன்னாடி நீங்க பிசினஸ்ல பெரிய லெவல்ல சக்சஸ் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்ம இன்வாய்ஸ் தான் இருக்கணும் நம்ம டீம்ல அப்படின்றத ஃபாலோ பண்ணி கரெக்டா ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி மந்த் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அதை எவ்ரி மந்த் 2ஆம் தேதியே பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம டீமே வேகமான growth இருக்கும் அப்படின்றத சரவண பிரதர் சொல்லுவாரு. ஸோ அப்ப இங்க ஒரு பிசினஸ் பண்ணி பெரிய சக்சஸ் போயிட்டு இருக்க அவரோட வழியில நம்ம போகும்போது தான் பெரிய சக்சஸ். அவரை மாதிரி நம்மளும் ஒரு பெரிய நல்ல ஒரு இன்கம் அப்படின்றத நம்மளால இது பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இடத்துல நாளைக்கு எல்லாரும் ஃபர்ஸ்டா உங்களுடைய பர்ச்சேஸ் அப்படின்றத 11 மணி, அதிகபட்சம் 11 மணிக்குள்ள உங்களுடைய பேனர் அப்படின்றத குரூப்ல ஷேர் பண்ணி மீட்டிங் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.